ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். தேவ சித்தத்தை பகுத்தறியுங்கள் என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இப்பிரபஞ்சம் என்பது எதை குறிக்கிறது? உலகத்தை குறிக்கிறது. தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ சபையாராகிய நீங்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள், கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே அவயங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், இவ்வுலகத்திற்கொத்த வேஷம் தெரியாதபடி உங்களுடைய வேஷத்தை கலைந்து போட்டவர்களாக, உலகத்தை பிரியப்படுத்தி உலகத்தாரே பிரியப்படுத்தி வாழுகிறவர்களாய் அல்ல, நீங்கள் தேவ பிரியராய் மாற வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மை இன்னதென்று பகுத்தறிகிற அறிவு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி என்னை மீட்ட ஆண்டவருடைய பிரியம் என்ன? அவர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? அவருடைய பிரியம் என்ன? நான் எதை செய்தால் அவர் மகிமைப்படுவார், மகிழுவார் என்கிறதான அந்த பகுத்தறிதல் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வர வேண்டும். இப்பொழுது உலகத்தின் வேஷத்தை கலைந்து போட்டவர்கள் தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிந்தவர்கள் தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறிந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடையதான பரிபூரணமான சித்தம் என்ன? என்மேல் தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன? என் குடும்பத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன? அந்த தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை பகுத்தறிந்து அதை நிறைவேற்றி வாழுகிறதான வேளையில என்ன சம்பவிக்கிறது? மனம் புதிதாகி மறுரூபமாகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதுக்கு பிறவைக்குதான் மனம் புதிதாகிறது, மறுரூபமாகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப தேவ சித்தத்தை பகுத்தறியுங்கள் என்கிற தலைப்புல சில காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு, என்மேல் இருக்கிற தேவனுடைய சித்தம் என்னால் அது எதிர்பார்ப்பு என்ன? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியம் என்றால் என்ன? வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமுமாய் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு சொன்னார், நானே சத்தியம். அல்லேலூயா. அதே ஆண்டவர் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொன்னாரு, வசனமே சத்தியம். அவர் வசனமாயிருக்கிறார். அவர்தான் வசனம், அவர்தான் வசனம், வசனம்தான் அவர். அதை அறிகிற அறிவில் வளரும் போது என்ன நடக்கும்? இயேசுவை போல நம்ம மாறுகிறோம். ஏன் சபை ரட்சிப்போடு கூட நிறுத்தி விடாதபடிக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும்? அதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப எந்த அளவிற்கு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் அறிகிற அறிவில் நான் விருத்தி அடைகிறேனோ, வளருகிறேனோ, பெருகுகிறேனோ, அந்த அளவிற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை போல நான் மாறும்படிக்கு ஒரு விடுதலை உடையவனாய் மாறுகிறேன். அது என்னை விடுவிக்கப்படாத எல்லா பகுதியிலிருந்தும் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது என் ஆண்டவரின் அவருடைய வார்த்தையும். அவர் அறிகிற அறிவில் நான் நிரம்பலைன்னா அந்த அறிவு எனக்குள்ளால் வராது, நான் அவரை போல மாற முடியாது.
பவுல் அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணினாரு? நஷ்டமாய் எண்ணி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சொல்றாரு, அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணுங்க? வளருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க அறிந்திருக்கிறேன், மனம் திரும்பி இருக்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற, அந்நிய பாச பேசுற, திருவிருந்துல பங்கெடுக்கிறேங்கிற அறிந்த அறிவோடு கூட நின்று விடாதிருங்கள். அவருடைய தனித்தன்மை என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி ஒருவரை அறிந்து கொள்கிறீர்கள், அப்படிதான் அவர்களுக்கு உகந்தவர்களாய் மாறுவீர்கள். அந்த அறிவு நமக்குள்ளால வரலன்னா அவர்களுடைய இருதயமும் நம்முடைய இருதயம் ஒன்றிணைந்து செயல்படுவது இல்லை. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நான் எந்த அளவிற்கு தேறுகிறேனோ அந்த அளவிற்கு மனம் புதிதாகி மறுரூபமாகி இயேசுவின் சாயலுக்கு ஒப்பான சாயலிலே நான் பூரணம் அடைந்து விடுதலையாக்கப்படாத பகுதியில் இருந்தெல்லாம் நான் விடுதலையாகி இயேசுவோடு கூட வாழுவதற்கு தகுதி உள்ளவனாய் மாறுகிறேன். அப்ப இந்த சத்தியத்தை அறிகிறதான வேளையில் அல்லது இயேசுவை அறிகிறதான வேளையில முதல்ல எனக்குள்ளால எதிலிருந்து விடுதலை வருகிறது என்று சொன்னேன்? பாவத்திலிருந்து விடுதலை வருகிறது என்று சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து சில காரியங்களை தியானித்தோம். இரண்டாவதாக கலாத்தியர் 3:13 உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் அறிகிற அறிவிலே நான் விருத்தி அடைகிறதான வேளையில் அது எனக்கு கொண்டு வருகிற விடுதலை என்ன தெரியுமா? சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப பாவத்தின் ஆளுகையிலிருந்து, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிய கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் இப்பொழுது என் மேல் இருக்கிற சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது. என்னை ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவனாய், என்னை ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவளாய் மாற்றுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அறிகிற அறிவில் நாம் வளரலைன்னா அந்த அனுபவம் எனக்குள்ளால வராது. கடைசியாக போன வாரத்தில் ஒரு காரியத்தை தியானிச்சோம். பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அதுல 2 பலவீனத்தை சொன்னேன். ஒரு பலவீனத்தை நம்ம தியானிச்சோம். ஆவிக்குரிய பலவீனம், சரீர பலவீனம். ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகும்போது சரீரம் பலனடைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சரீரம் புஷ்டி அடைய ஆரம்பிக்கும். 3 யோவான் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவிற்கு செழிப்பும் பலனும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமும் செழிப்பும் இருக்கும். சரீரத்தில் பலனும் ஆசீர்வாதமும் செழிப்பும் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுடைய அல்லது தேவனுடைய பிள்ளையை, தேவனுடைய பிள்ளையினுடையதான பலவீனங்களை மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ளது. என்னது? தேவனுடைய வசனமாகிய சத்தியம், கிறிஸ்துவாகிய சத்தியம். அதை அறிய அறிய ஆவிக்குரிய பகுதிகளில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறி நம்மையும் அறியாமல் பலனடைய ஆரம்பிப்போம். 4வதாக இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் இன்னைக்கூட இந்த தலைப்பை முடிக்கிறேன். முதல்ல என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும். இரண்டாவதாக என்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கின கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும். மூன்றாவதாக என்னுடைய பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கின கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும். நான்காவது என்னை எங்கிருந்து விடுதலையாக்குகிறது தெரியுமா? மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில சத்தியமாகிய கிறிஸ்து தான் இந்த விடுதலை எனக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஆமென். அப்ப என்னை மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து மட்டுமல்ல, இயேசு என்கிற வல்லமை, அவருடைய வார்த்தை என்கிற சத்தியமாகிய வல்லமை என்னை மரணத்திலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த விடுதலை எனக்கு யாருமே தர முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு இந்த விடுதலையை தர முடியாது. நீங்க நினைக்கலாம், என்னுடைய வியாதியில
மருத்துவர் எனக்கு விடுதலை தந்தார், அதனால பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் சொல்ல போகிறது அந்த மரணம் அல்ல. இந்த மரணத்தை மனுஷனே சம்பாதிச்சான். ஆமென் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், மனுஷனை தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்து அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினதான் ஆண்டவர், அவனை ஜீவாத்மாவாக்கினதான் ஆண்டவர். அவனை மரணத்திற்குட்பட்டவனாய் அல்ல, நீடூழி காலம் ஜீவனோடு கூட இருக்கும்படியாக தான் மனுஷனை சிருஷ்டித்தார். மரணம் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. மனுஷன் தான் மரணத்தை தனக்கு பங்காக என்ன பண்ணினா தெரிந்து கொண்டா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க போய் வாசிக்கிறதான வேளையில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-19 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. பின்பு அவரை ஆதாமை நோக்கி, எப்ப எதற்கு பின்பு? கற்பனையை மீறி பாவம் செய்த பின்பு, தேவ மகிமையை இழந்து நிர்வாணியாய் மாறின பின்பு ஆதாமை நோக்கி, நல்லா கவனிங்க, நீ உன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு, சாத்தானுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்லல, சாத்தானுடைய வார்த்தைக்கு அல்லது பிசாசனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சேன்னு ஆண்டவர் ஆதாமு கிட்ட சொல்லல. அதற்கு கீழ்ப்படிந்தது யாரு? ஏவாள். இப்ப ஆதாம் என்ன பண்றான்? ஆல்ரெடி ஏவாள் கனியை புசித்து யாரா நிற்கிறா? தேவ மகிமையை இழந்து நிர்வாணமாய் நின்று கொண்டிருக்கிறாள். அந்த ஏவாளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வேண்டியவன், தேவ பிரமாணத்தை காத்து நடக்க வேண்டிய ஆதாம், தேவன் சொன்னதற்கு இது விகற்பமாய் இருக்கிறது, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, அதற்கு விகற்பமாய் இவள் சொல்லுகிறாளே என்று சொல்லி அவன் புசியாதிருந்திருக்க வேண்டும். மனைவி சொல்லிட்டாளேன்னு சொல்லிக்கிட்டு இவனை என்ன பண்றான்? புசிக்கிறான். மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன்னிமித்தம் சாபம் எப்படி வந்துச்சு? மனிதனுடைய மீறுதல் தான் சாபத்தை கொண்டு வந்தது. உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட பூமியில் இருந்து அதன் பலனை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் பூமிக்கு திரும்புவாய். அதுக்கு பிறவைக்கு தான் அந்த வார்த்தை வருகிறது. மரணத்தை அதற்கு பின்புதான் கர்த்தர் நிர்ணயிக்கிறார். அடுத்த வார்த்தை, புசிப்பாய். கஷ்டப்பட்டு உழைச்சு நீ வியர்வை சிந்திதான் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். நீ எடுத்த இடத்துக்கே என்ன பண்ணுவ? திரும்புவ. தேவ நோக்கம் அதுவல்ல. அவன் எடுத்த இடத்துக்கு திரும்புவதற்காக தேவன் அவனை சிருஷ்டிக்கவில்லை. ரோமர் 6:23 சொல்கிறது, நல்லா கவனிங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னதை போல தேவனுடைய வார்த்தைக்கு மீறி மனைவியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு விரோதமாய் இவன் பாவம் செய்தபடியினால அந்த மரணத்தை பங்காக வாங்கி கொண்டான். இப்ப நீங்க கேட்கலாம், புசிக்கிற நாளிலே சாவேன்னு சொன்னாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சாகல்லையே, ஏவாள் சாகல்லையே, அதுக்கு பிறவைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்கள் இருந்துதானே செத்தாங்க, அப்ப தேவ வார்த்தை நிறைவேறலையான்னு கேட்கிறான். இல்ல, சடனா உடனே நிறைவேறிற்று. 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அவர்கள் எப்படி இருந்தார்கள்? தேவ மகிமையை இழந்து நிர்வாணிகளாய் மாறினார்கள். முதலாவதாக அவனுடைய கீழ்ப்படியாமை எதை கொண்டு வருகிறது? ஸ்பிரிச்சுவல்ல ஒரு டெத்தை கொண்டு வருகிறது. உன்னுடைய ஆத்மாவிலே ஒரு டெத்து, மரணத்தை கொண்டு வருகிறது. உன்னுடைய ஆவிக்குரிய பகுதிகளிலே உன்னுடைய கீழ்ப்படியாமை, தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிற அனுபவம் ஒரு இழப்பை, மரணத்தை கொண்டு வருகிறது. அதுக்கு பிறவைக்கு தான் சரீர மரணம் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மனிதன் பாவத்திற்கு சம்பளமாய் பெற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து, ஆமென் சொல்லுங்களேன், மறுபடியும் அவனை நித்திய ஜீவனுக்கு உட்படுத்த வேண்டும்.
அந்த ரோமர் 6:23 கடைசி பகுதியில் சொல்லும், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். அந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுதலையாகும் போது, பாவத்தை உணரும் போது அவனை கர்த்தர் விடுதலையாக்குகிறதான வேளையில, அவருடைய வசனம் அவனை விடுதலையாக்குகிறதான வேளையில, அவருடைய நித்திய ஜீவனுக்கு அவனை பங்காளியாய் அவருடைய வார்த்தை மாற்றுகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பாவம் செய்கிற ஆத்துமா என்ன பண்ணும்? சாகும் என்று எழுதப்பட்டிருக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாகிய மல்கியா 2:15 தேவன் ஏன் ஒருவனை படைத்தார், எப்படி தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாய் மனுஷன் மாறுறான் பாருங்க. தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? அவரிடத்தில் ஆவி என்ன பண்ணுச்சு? சம்பூரணமாய் நிறைவாயிருந்தது. ஒரே நேரத்தில் எத்தனை கோடி பேரை வேண்டுமென்றாலும் உருவாக்குகிற வல்லமை ஆவி அவருக்குள்ளால இருந்தது. வெறும் ஆதாமுக்கு கொடுக்கிற ஆவி மட்டும் இல்ல அவருக்குள்ளால இருந்துச்சு. அவனை ஜீவாத்மாக்குகிறதான ஆவி மட்டும் இல்ல அவர்கிட்ட இருந்தது. எத்தனை வேண்டுமென்றாலும், எத்தனை நபர்களை வேண்டுமென்றாலும், எத்தனை ஸ்திரீகளை வேண்டுமென்றாலும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் என்ன பண்ணியிருக்கலாம்? சிருஷ்டித்திருக்கலாம். அப்படியானால் ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் படைச்சாரா? தேவ பக்தி உள்ள சன்னதியை பெறும்படிதானே. தேவனுக்கு பிரியமான ஒரு சன்னதியை, அழிவில்லாத ஒரு சன்னதியை, தேவனோடு கூட வாசம் செய்கிற ஒரு சன்னதியை, அவரோடு கூட உலாவுகிற ஒரு சன்னதியை பெறுவதற்காக தானே ஒருவனை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப மனுஷன் என்ன பண்ணிவிட்டா? சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் கொஞ்சம் வாசிங்க. மனுஷனுடைய கீழ்ப்படியாம நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது வாசிக்கலாம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவாயிட்டேன். நான் உருவாகும் போதே நான் ஒரு பாவமும் அறியல. ஆனால் நான் உருவாகும் போதே, தாயின் கருவில் வைக்கப்படும் போது எதுல நான் உருவாகிறேன்? துர்க்குணத்தில் உருவாகிறேன். காரணம், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்ப பிறக்கிறதுக்கு முன்னாலே மனுஷன் இந்த உலகத்தில் யாரியா பிறக்கிறான்? பாவியாய் பிறக்கிறான். இதுக்கு காரணம் என்ன? ஆதாமுனுடைய மீறுதல் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆதாமுனுடையதான கீழ்ப்படியாமை, தேவனுக்கு கீழ்ப்படியாம விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதாம் தன்னை விற்று போட்டபடியினால இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு அவன் மரணத்தை பரிசாய் வைத்திருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் இயேசு மரித்த பின்பு மரணம் இல்லை. நெவர் நெவர் நெவர். அது யாருக்கு இல்லைங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிடணும். எந்த ஒரு மனிதன் ஏற்ற வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை வைத்து தன் பாவங்களை ஒத்துக்கொண்டு மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பி குணப்படுகிறானோ அவர்களுடைய பாவத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அவர்களுடைய மரணம் நீக்கி போடப்படுகிறது. ஆனா சரீர மரணம் நீக்கி போடப்படுகிறதா? இல்ல. நான் தொடர்ந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் மனிதனை உருவாக்கும் போது என்ன பண்ணல? மரணத்திற்கு பாத்திரனாக உருவாக்கல. மனிதனுடைய கீழ்ப்படியாமை, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி மனுஷனுடைய வார்த்தைக்கு ஒத்து போனபடியினால் அவன் மரித்தது மட்டுமல்ல, அவன் மனைவி மரித்தது மட்டுமல்ல, அது முதற்கொண்டு இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் மரணம் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை நாவினாலே அறிக்கையிடுகிறேன். அந்த விசுவாசத்தில் நான் என்ன பண்றேன்? என்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு, நான் பாவி என்பதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி குணப்படுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன். அப்பதான் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. அல்லேலூயா. எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுப்பது யார்? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் புலம்புவார். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? யார் விடுதலையாக்க முடியும் இந்த மரண சரீரத்திலிருந்து? யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. மனுஷன் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் காலத்துல மரிக்காத ஒரு நிலைமைக்கு மனுஷன் மாறிடுவான். சயின்ஸ் முன்னேறிட்டு, நான் சொல்றேன், சயின்ஸ் எவ்வளவு முன்னேறினாலும் சரி மனுஷன் செத்துதான் ஆகணும். மனுஷன்
ஆதாமினுடைய மீறுதல் நிமித்தம் மரணத்திற்கு என்ன பண்ணா? முன்குறிக்கப்பட்டான். ஆகையினால சிலர் சொல்றதையெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க. இயேசு சுமந்தார், இனி நம்ம சுமக்க தேவையில்லை. எப்ப நீ சுமக்கண்டானா இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் மாறுகிறதான வேளையில். அல்லேலூயா. இப்ப ரோமர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. மீறுதல் எதை கொண்டு வந்தது? மரணம் என்கிறதான பலனை கொண்டு வந்தது. கிருபை எதை கொண்டு வந்தது? ஜீவன் என்கிறதான பலனை கொண்டு வந்தது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ஏன் இந்த ரோமருக்கு இவ்வளவு ஆழமா எழுதுறாருன்னா, ரோமர் சபை நியாயப்பிரமாணத்தை அதிகமாய் நம்பின சபை. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது கூட அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளிலே மூழ்கி போன ஒரு சபை. அதனால பவுலை கொண்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. அநேக பேர் என்ன பண்ணினாங்க? ஒரு மனிதனுடையதான மீறுதல் அநேக பேருக்கு மரணத்தை கொண்டு வந்தது போல தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய மீறுதல் எனக்கு எதை கொண்டு வந்தது? மரணம் என்கிற பலனை கொண்டு வந்தது. ஆனா இயேசுவின் கிருபை எனக்கு எதை கொண்டு வந்தது தெரியுமா? ஜீவன் என்கிறதான பலனை கொண்டு வந்தது. இப்ப 16வது வசனம் வேண்டாம், 17, 18, 19 வசனங்களை, அந்த 3 வசனங்களை வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் யாரு? முதல் மனிதனாகிய தேவ சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு தேவ மகிமையை இழந்து நிர்வாணியாய் மாறினதான அந்த ஆதாம் தான் அந்த ஒருவன். அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய், அல்லேலூயா, எது நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது? மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. மனுக்குலத்தை மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, ஆமென் சொல்லுங்களேன், மரணத்தினால் ஆளுகை செய்யப்பட்டவர்கள் ஜீவனை ஆளுகிறவர்களாய் மாறுவார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது யாரு? மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்த தேவ குமாரனாகிய இயேசுவின் கிருபை எனக்கு அதை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானதை போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரே மனுஷனால எது உண்டாயிற்று? ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானதை போல, ஹல்லேலூயா, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனுக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கும்படிக்கு எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று எழுதிட்டு 19வது வசனத்தில் சொல்றார், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால, நல்லா கவனிங்க, இங்க என்னெல்லாம் கொண்டு வந்தது? பாவம் அவனை ஆளுகை செய்தது, மரணம் ஆளுகை செய்தது. இன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பேர் பாவிகள் ஆக்கப்பட்டதை போல, கற்பத்திலே உற்பவிக்கும் போதே பாவத்திலே உற்பவித்ததை போல, கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே பாவத்திலே வெளிப்பட்டதை போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக பேர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அந்த நீதிதான் என்னை மரணத்திலிருந்து என்ன பண்ணுகிறது? விடுதலை ஆக்குகிறது. அந்த தேவகுமாரனுடைய நீதிதான், அவருடைய கிருபையின் பலன் தான் என்னை மரணத்திலிருந்து என்ன பண்ணுகிறது? விடுதலை ஆக்குகிறது. அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னை விடுதலை ஆக்குகிறது. வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்ன பண்ணுகிறார்? என் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறவராய், என்னுடைய ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவிக்கிறவராய், நரகாக்கினைக்கு விடுதலையாக்கி காக்க ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார்.
நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரணத்தை ருசி பார்த்து விட்டார். என்மேல் வர வேண்டிய பிதாவினுடைய தெய்வ கோபாக்கினை என்ன பண்ணுச்சு? அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. நான் தகனிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தகனிக்கப்பட்டார். நான் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். அப்ப இனி உலகத்திற்கு நியாயம் தீர்ப்பு இல்லையான்னா உண்டு, இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி நான் வாழ்வேனே ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து அவரை போல மாறி ஆதாம் இழந்த ஆவிக்குரியதான ஆதாம் அடைந்த அந்த ஆவிக்குரிய மரணத்தை நான் ஜெயிக்கிறவனாய் மாறுவேனே ஆனால் நான் உலகத்தாரோடு கூட நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டோம், சத்தியத்தின்படி வாழலன்னா, வசனத்தை கை கொண்டு நடக்கலன்னா, இயேசுவை போல மாறலன்னா நான் மரணத்தை ஜெயிக்க முடியாது. கிருபை எனக்கு பலனாய் தந்த ஜீவனை நான் சுதந்திரிக்க முடியாது. கிருபை எனக்கு பலனாய் தந்த ஜீவனையும் நீதியையும் நான் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் இயேசுவாகிய சத்தியத்தை அறிகிற அறிவிலே நான் விருத்தி அடைந்து வளர வேண்டும். அதை அறிய அறிய எனக்குள்ளாயிருக்கிற தேவையில்லாத சுபாவங்களை நான் விட்டு விலகுவதற்கு அது என்னை உணர்த்தும். கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அது கேட்கிற உன்னையும் வெட்டும், பிரசங்கிக்கிற என்னையும் வெட்டும். அல்லேலூயா. அது உணர்த்துவிக்கிறது. உணரும் போது ஒத்துக்கொண்டு மனம் திரும்பினோம்னா கிருபையின் பலனாகிய ஜீவனை அடைவோம். ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கலாம். அங்கே வேதம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க. இப்ப ஒரு பெரிய காரியம் நடக்குது பாருங்க. பிள்ளைகள் இரத்தத்தையும் மாமிசத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல. எவரும்? புதிய ஆதாமாகிய இயேசுவும். மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து உலகத்தில் வந்த இயேசுவும் மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் சாபத்தையும் துக்கத்தையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிலுவையிலே சுமந்த இயேசுவும். அல்லேலூயா. இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்ப தேவன் எப்படி இருந்தாரு? ஆவியாய் இருந்தார். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த தேவனுக்கு மனுஷனாய் மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது மனுஷன். வார்த்தையாய் இருந்த ஆண்டவரை மாமிசத்தில் இந்த உலகத்தில் கொண்டு வந்தது யாரு? ஆதாம், ஏவாள். இவங்க மட்டும் அந்த தவற செய்யலைன்னா இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றாங்க இல்ல, கோதுமைக்கு வந்த தெய்வம், பால் பொடிக்கு வந்த தெய்வம், வெளிநாட்டு தெய்வம். நெவர் நெவர் நெவர். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு, தேவனுடைய வலது பரிசத்திலே இருந்தவர், தேவனுக்கு ஒப்பானவராயிருந்தவர். சகலத்தையும் தேவன் யார் மூலமாய் சிருஷ்டித்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமை உள்ள நாமத்தின் நிமித்தமே சிருஷ்டித்தார். வார்த்தை என்கிற இயேசு என்கிற நாமத்தின் நிமித்தமே சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்ப பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரி. எதுக்கு? அப்ப மரணத்தை கொடுத்தது யாரு? பிசாசு. அவனுக்கு வாஞ்ச மனுஷன் என்ன பண்ணிடக்கூடாது? தேவனை போல இருந்திடக்கூடாது. ஏவாளை தந்திரமாய் வஞ்சிக்கிறதுக்கு காரணம் என்ன? மனுஷன் தேவனை போல இருந்திடக்கூடாது. அல்லேலூயா. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமறு மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இப்ப அடுத்த ஒரு காரியம் நடக்குது. ஆதாமின் காலம் முதல் பிறந்த எல்லா மனிதர்களும் எதுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாங்களா? ஜீவ காலம் முழுவதும் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள். ஆமே. யாவரையும் விடுதலையாக்கும்படி மாம்சத்துல வந்து மரணத்தை ருசி பார்த்தார். கரங்களை கொட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இயேசு
ஒரு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் அல்ல. அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்படுத்துவதற்கு தேவன் அவரை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அவர்கள். இயேசு எப்படி மரியாளுக்குள்ளால கற்பம் தரிக்கப்பட்டாரா? பரிசுத்தாவியினாலே. வாராவாரம் பரிசுத்தாவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தியானார்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு அதை நம்பல. விசுவாச பிரமாணம் என்கிற ஒன்றை அறிக்கையிடுவதோடு கூட விட்டு விட்டார்கள். பரிசுத்தாவியானவர் அவர் மேல என்ன பண்ணினாரு? நிழலிட்டால் மரியாளின் மேல். அவள் புருஷனை அறியாதவளாய் சேராதவளாய் இருந்தும் அவள் கற்பந்தரித்தாள். ஏற்ற காலத்திலே இயேசு என்கிற தேவகுமாரனை இந்த உலகத்திலே இரத்தமும் மாமிசமுடைய மனுஷனாக ஈன்று கொடுத்தாள் கரங்களை கொட்டி. அவருடைய மரணத்துக்கும் மனுஷனுடைய மரணத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவர் மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோடு கூட எழும்பி அவர் வந்த இடத்திற்கு போய்விட்டார். மண்ணுக்குள்ளால அவரை அடக்கி வைக்க முடியல. ஆனா மனுஷன் மரித்த நாள் முதற்கொண்டு கிறிஸ்துவின் வருகையின் நாள் மட்டும் என்ன பண்ணணும்? மண்ணுக்குள்ளாலே இருக்கணும். மண்ணுக்கு திரும்பிட்டான். ஜீவகாலம் முழுவதும் ஒரு மரண பயம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட என்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட ஒரு மரண பயம். ஏன் அந்த மரண பயம்? உலகத்தானுக்கு இருந்துகிட்டு போட்டும், ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அந்த மரண பயம் கொடுக்கப்பட்ட ஒன்று. நீ பாவத்திலிருந்து பூரணமாய் விடுதலை பட்டாக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், நல்லா கவனிங்க, நீங்கள் மரணத்தை ஜெயித்தவர்களாய் மாறுகிறீர்கள். உங்களுக்குள்ளால இருக்க வேண்டியது மரண பயம் அல்ல. மரண பயத்திற்கு மனிதன் அடிமைப்பட்டு போய்விட்டான். மரணம் அவனை ஆளுகை செய்தபடியினாலே மரண பயம் அவனை சூழ்ந்து கொண்டது. இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ற உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் கேளுங்க, மரண பயம் இருக்கான்னு. பெரிய தைரியமா சிலர் இல்லைன்னு சொன்னா கூட உள்ளுக்குள்ளால என்ன இருக்கு? கேஸ்டிக் ட்ரபிள் யாரு? இதுல ஒரு வலி வந்தா போதும், இங்க வரண்டா இங்க வந்தா போதும், அடுத்த நிமிஷம் எங்க போய் நிப்பான்? பயம். செத்து போயிருவேன் கேட்டா பொண்டாட்டியும் பிள்ளையும் அனாதையா விட்டுக்கிட்டு போயிடக்கூடாது. மரண பயம், மரண பயம், மரண பயம், மரண பயம். இயேசுவின் இரத்தத்தினால நீ மீட்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், உன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உன்னுடைய பலவீனத்திலிருந்தும் விடுதலையாகி இருக்கிறது உண்மையானால், சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீ வளர்ந்திருக்கிறது உண்மையானால், தேவ பிள்ளையே, மரணத்தை குறித்து பயமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லணும் தெரியுமா? வீணை நாட்டம் தோனித்திடும் போது வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தோனித்திடும் போது வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பெயர் சொல்லியே இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பெயர் சொல்லியே இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் வீட்டு பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் நின்று உம்மடி. அப்படித்தானே ஸ்தேவான் ஒப்பு கொடுத்தான். மரணத்தை குறித்து பயப்படல அவன். பவுல் மரணத்தை குறித்து பயப்படல.
பேதுரு ஆரம்பத்தில் பயந்தான், ஆனால் அவன் அப்போஸ்தலனாய் மாறப்பட்ட பிறகு பயப்படல. ஸ்தேவானை கல்லறிந்து கொன்றார்கள். பேதுருவை தலைகீழ சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்து மரித்தான். இவர்கள் ஏன் மரணத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள்? அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய சத்தியம் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஆமென். இவங்களுக்குள்ள அடுத்த விசுவாசம் என்ன வந்துச்சு தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க மரணம் என்று சொல்கிறது மரணம் அல்ல, நித்திரை. நான் இங்க கண்ணை மூடுவேன், அங்க கண்ணை திறப்பேன், கரங்களை கொட்டி. பயப்பட மாட்டான். ஆண்டவரை நீ உண்மையாய் நேசிக்கிறது உண்மைன்னா, அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டது உண்மைன்னா, மரணத்திற்கு பயப்படக்கூடாது. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும், எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஸ்திரீகள் என்ன பண்ணனாங்களா? தங்களுக்கு பிரியமானவர்களை சாக கொடுத்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாக கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டு சபையின் ஆரம்பம் மரணத்திலிருந்தும் உதிரத்திலிருந்தும் பிறந்ததாமே. அல்லேலூயா. அவங்களுக்கு சாவு ஒரு சாவா தெரியல. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது தன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு மரிக்கிறான். அவர் சீசர்கள் கிட்ட சொல்லும்போது சொல்வார், லாசர் என்ன பண்றான்? நித்திரையா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போறேன். சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே அவன் நித்திரையா இருந்தா எழும்ப போறான், நம்ம இங்க இருந்து அங்க போய் என்னத்துக்கு நம்ம அவனை எழுப்பணும்? ஏற்கனவே கல்லறிய தேடினாங்க, இன்னும் போய் கல்லறியணுமா? வாங்க நாமும் அவரோடு கூட சாவுவோன்னு சொல்லிட்டு போறான். பயப்படாத, உன்னுடைய ஆயுசு நாட்கள் பூரணம் அடைவதற்கு முன்பாக நீ மரணத்தை அடைய போவதில்லை. சாத்தான் உனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது, பிசாசு உனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது, மனுஷன் உனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது, வியாதி உனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. உன்னுடைய ஆயுசு நாட்கள் பூரணம் அடைந்து விட்டதே, ஆனால் எவனும் எவனும் உன்னை காப்பாற்ற முடியாது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில சொல்லுவாங்க, அளந்த அரிசி இன்னும் இருக்குப்பா. அர்த்தம் என்ன? தேவன் கொடுத்த ஆயுசு நாட்கள் இன்னும் இருக்கிறது. அது இருக்கும் வரைக்கும் நீ மரணத்தை யாரும் உனக்கு பரிசா கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மரணத்தை இயேசு என்ன பண்ணினாரு? கல்வாரி சிலுவையில் உத்தரித்து விட்டார். பயப்படாத, கர்த்தருடைய சித்தம் போல ஆகும். நீ ஆயுசு நாட்கள் பூரணம் ஆயிடுச்சு. ஆனால் மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்தாலும் அது உனக்கு விடுதலை கொண்டு வராது. ஆயுசு நாட்கள் முடிந்ததேயானால் உன்னுடைய முயற்சிகள் தோற்று போகும். ஆயுசு நாட்கள் முடியலைன்னா உன்னுடைய நீ முயற்சியே பண்ணண்டாம், பிழைத்திருப்பா. எல்லாரும் கேட்பாங்க, எப்படிப்பா இவன் பிழைச்சா, எப்படியாச்சு? ஜீவ காலம் முழுவதும் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த அவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானா. இனி தப்பா சொல்றவங்களுக்கு சொல்லுங்க, உனக்கு அது தெரியாது, என் மரண பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியாக்கும் இயேசு மனிதனாக வந்தார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி, என்னை ஆளுகை செய்திருந்த மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி, எனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக்கும் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார்னு சொல்லுங்க. ஆண்டவர் கோதுமைக்கும் ரவைக்கும் சீனிக்கும் உடையவர் அல்ல, பால் பொடிக்கு உடையவர் அல்ல, அவர் பரலோகத்தின் தேவன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் வெளிநாட்டு தெய்வம் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரம் அவர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவர் சர்வ உலகத்திற்கும் தேவன் சொல்லுங்க. வேதம் அவரை கொடுத்து சொல்கிறது, சர்வ உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற திவாதர பலியாகிய தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுது. அந்த அறிவு நமக்குள்ளார வரணும்னா அவருடைய அறிகிற அறிவில் என்ன பண்ணணும்? விருத்தி அடையணும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றான், எது வரைக்கும் தேறி இருக்கிறோமோ அது முதற்கொண்டு ஒழுங்காய் நடக்க கடவோம். எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது முதற்கொண்டு நேராய் நடக்க கடவோம். உன்னுடைய முயற்சி உன்னை காக்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, அன்றியும் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் மட்டும்தான் விருதாவாயிராது. எபிரேயர் 9:27-28 வாசிங்க. 9:27-28. அன்றியும் நல்லா கவனிங்க மனுஷனுக்கு. இதுல தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்திருக்கு கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அல்லேலூயா.
தரிசனமாவார். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவன் எல்லாம் சாவுறானே ஏன்? இயேசுதான் மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குறாரு, ஏன் சாவுறான்? அது சாவல்ல, நித்திரை, கிறிஸ்துவுக்குள்ளான மரணம். அதை குறித்து தான் வேதம் சொல்கிறது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான மரணம் அடைந்துதான் தீரணும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு திரும்பிதான் ஆகணும். ஆதாமுக்கு கொடுத்த வார்த்தை. இயேசுவும் மனுஷகுமாரனாக வந்து என்ன பண்ணினாரு? மண்ணுக்கு திரும்பினார். ஆனால் அந்த மண்ணு அவரை அடக்கி வைக்க முடியவில்லை, உயிரோடு கூட இழந்தார். கரங்களை கொட்டி. அப்ப இந்த சரீர மரணத்தில் இருந்து விடுதலை இல்லையான்னா, கிறிஸ்துவின் வருகை இன்னைக்கு இருந்தா, இன்னைக்கு உயிரோட இருக்கிற நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவின் வருகையில போறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா சரீர மரணத்தை தவிர்க்கலாம். இனி இந்த உலகத்தில் ரெண்டே காரியம்தான் நடக்கும். ஒன்றி கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரமாய் இருக்குமே. ஆனால் இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளாய், உண்மையும் உத்தமுடையவர்களாய், சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகி இயேசுவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறினவர்கள் மரணத்தை காணாமல் மறுரூபம் அடைவார்கள். கரங்களை கொட்டி. கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமே. ஆனால் உலக பிரகாரமான மரணம் என்கிற ஒன்று அவர்களுக்கு வந்தாலும், கிறிஸ்துவின் பார்வையிலும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுடைய பார்வையிலும் நித்திரையாயிருக்கிற மரணம் வந்தாலும், அவர்கள் மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்டாலும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறி, அல்லேலூயா, உயிரோடு கூட இருக்கிறவன் மறுரூபம் ஆவதற்கு முன்னாலே அவன் முதலாவது உயிரோடு எழும்புவான். கரங்களை கொட்டி. இதை எனக்கு பாக்கியமா தந்தது எது? அவரும் அவருடைய வார்த்தையும். அதுதான் என்ன இந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. பாவம் மரணம் என்கிறதிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்ன பண்ணுகிறது? விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா. பவுல் சொன்னது போல சொல்லணும். பிலிப்பியர் 1:21 சொன்னாரு, கிறிஸ்தியன் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். காணுவே என் பிதா முகமே. அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீட்டு பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் அந்த நாள் சுதந்தரிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் அந்த நாடு சுதந்தரிப்பே. அல்லேலூயா. ஸ்தேவான் ஏன் தெரியுமா? கல்லறிப்பட்டாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தைரியமாய் மரணத்தை எதிர்கொண்டான். இந்த மரணம் அல்ல. என் சரீரம் மண்ணுக்குள்ளால திரும்பினாலும் என்னுடைய ஆவி தேவனிலே இணைக்கப்படும். அது எனக்கு நித்திரை. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாற்றுவார் என்கிற அந்த விசுவாசம், கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது என்கிற நம்பிக்கை தேவனுடைய பிள்ளையே. அதுதான் மரணத்தை என்ன பண்ணான் தெரியுமா? எதிரேற்றான். மரணத்துக்கு என்ன பண்ணல? பின்முதுக காட்டல, மரணத்தை ஏற்றுக்கொண்டான். வாழ்க்கை எப்படி வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், அல்லேலூயா, பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு என்ன பண்ணியிருக்கு? இயேசு மரித்தா, உயிரோடு கூட எழும்பும்போது என்ன பண்ணினாரா? பாவம் இல்லாமல் தரிசனமானார். நான் முதல்ல சொன்னேன், அவர் வந்தது மனுஷகுமாரனாக, மரித்தது மனுஷகுமாரனாக, சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தது மனுஷகுமாரனாக. ஆனால் அவர் உயிரோடு கூட எழுந்தது யாரா? தேவகுமாரனாக. அல்லேலூயா. நீங்கள் மனுஷனாக பிறந்தீங்க, மனுஷனா மரிப்பீங்க, மனுஷனை அடக்கம் பண்ணப்படுவீர்கள். கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமே. ஆனால்
நீங்க உயிரோடு கூட எழும்புவதற்கு தகுதி உள்ளவர்களாய் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு, அடுத்த உயிர்த்தெழுதலை குறித்து தான் இப்ப பேசல, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு எழும்புவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவீர்களே. ஆனால் நீங்க எழும்புவது யாராய் எழும்புவீங்க? மனுஷனாய் அல்ல, ஆதாம் இழந்த தேவ சாயலாய் எழும்புவீர்கள். நீங்கள் மனுஷனாய் அல்ல. எப்ப மண்ணுக்குள்ளால உங்க சரீரம் வைக்கப்பட்டு மண்ணுக்கு மண்ணா போகிறதோ அப்பொழுது நீங்கள் மகிமையின் ரூபம் எடுப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீர்கள். மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது அந்த சத்தியம். அது விடுதலை ஆக்கணும்னா அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நான் எல்லாத்திலையும் வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்க வேண்டிய பகுதிகளிலிருந்து என்னை விடுதலையாக்குவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப சொல்லுவோம், கிறிஸ்தன் ஜீவன் சாவு என் ஆதாயம் காணுவேன் என் பிதா முகமே. கிறிஸ்து ஜீவனாய் மாறும்போது சாவு எதுவா மாறும்? ஆதாயம். அதை நீயா தேடிக்கிட கூடாது. விஷப்பாட்டிலையோ, ஒரு முழம் கயர்லையோ, தென்னைக்கு வைக்கிற மாத்திரையிலையோ, துணிகரம் கொண்டோ நீயா தேடிக்கிடக்கூடாது. அதுக்கு தேவன் பொறுப்பல்ல. அப்படி நீ தேடினேன்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு எழும்புகிற மகிமையின் சரீரமுடையவனாய் எழும்ப மாட்ட. அதே மனுஷனாக நியாயம் தீர்க்கப்படுவதற்கென்று எழும்புவாய் கரங்களை கொட்டி. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், நித்திரைங்கிறது என்ன? படுத்து தூங்குறவனா இல்ல, மரித்தவர்கள் நிமித்தம் அல்லது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து 40 நாள் துக்கம் கொண்டாடி வருஷத்துக்கு ஒருக்க சோறு வச்சு வருஷத்துக்கு ஒருக்க பேப்பர்ல போட்டு ஐயோ செத்துட்டான்னு சொல்லி மற்றவர்கள் துக்கம் கொண்டாடுகிறது போல நீங்கள் துக்கம் கொண்டாடுவது எனக்கு மனதில்லை. பவுல் சொல்றாரு, நல்லா கவனிங்க. நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கித்து சத்தியத்தை அறிகிற அறிவில்லாதவர்களாக இருக்க எனக்கு மனதில்லை. அப்ப நீங்க என்ன யோசிக்கணுமா? இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். மரித்தார் என்று விசுவாசிக்கிறோம். அதை பார்க்கலும் என் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். என்னுடைய விசுவாசம் அங்கதோடு கூட நிக்கல. என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, மரித்தார் என்று விசுவாசிக்கிற நான் உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கிற, உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கிற நான் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அவர் சீக்கிரமாய் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். கரங்களை கொட்டி ஆமென். வாசிக்கலாம். அப்படியே இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. நல்லா கவனிங்க. அதுக்கு தானா திரும்ப திரும்ப சொல்றேன், முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்றேன். கிறிஸ்துவுக்குள், அதாவது இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், அதாவது அதை இன்னொரு முறையில் சொல்றேன், ஒரு முறை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு சொல்கிறேன். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து விடுதலையாக வேண்டிய காரியங்களில் எல்லாம் விடுதலையாகி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறினவர்கள். அல்லேலூயா. அவங்க தான் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள். தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அவர் சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது அவர்களும் வருவாங்க. ஏன்னா உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபம் ஆவறதுக்கு முன்னால கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நித்திரை அடைந்தவர்கள் தான் முதலாவது என்ன பண்றாங்க? உயிரோடு கூட எழும்புறாங்க. மேல போயிட்டு இயேசுவோடு கூட வருவாங்க. பின்பு அடுத்த வசனம், கர்த்தருடைய வார்த்தையே உயிரோடு இருக்கு நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்படியெல்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்பார்கள். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமே, ஆனால் நீங்க கிறிஸ்துவுக்குள் மரிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணுகிறீர்களா? சாத்தானுக்குள்ளால மரிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணுகிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டுமே, ஆனால் கிறிஸ்துவையும் அவருடையதான வசனமும் கொடுக்கிற விடுதலையினாலே நீங்கள் மரணத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். அதுக்கு பிறவைக்கு இந்த உலகத்தில் வரப்போகிறது ஒன்னே ஒன்று தான். ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய மரணம்.
அப்ப கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் அறிகிற அறிவினை விருத்தி அடைந்து அவரை போல மாறாதவர்களுக்கு என்னதான் கடைசி வரைக்கும் மரணம் எதுவாய் மாறுகிறது? நித்திய மரணமாய் மாறுகிறது. கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்ந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறுகிறவர்கள் உலக பிரகாரமாய் மரணம் என்கிற நித்திரை அடைந்தாலும் அந்த மரணத்தை அவர்கள் ஜெயமாய் விளங்குகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் நித்திய மரணத்திற்கு பங்குள்ளவர்களாய் அல்ல, நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இந்த தெளிவு நமக்கு வேணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52 முதல் 54 வரையிலான வசனங்களை வாசிங்க. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய், யாருக்குள்ளால மரித்தவர்கள்? இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயலாய் மாறி மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப நான் யாரை தரித்துக் கொண்டேன்? சாவை அல்ல, சாவாமையை தரித்துக் கொண்டேன். அடுத்த வசனம், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்த மரணம் என்ன பண்ணும்? அந்த மரணம் எதுவா மாறும்? மரணம் ஜெயமா மாறாது, மரணம் விழுங்கப்படும். அது எனக்கு ஜெயமாய் மாறும். மரணத்தை நான் ஜெயிக்கிறவனாய் மாறுவேன், ஜெயிக்கிறவளா மாறுவேன். இயேசு மரித்து ஜெயித்தார். விடுதலை ஆகணும். சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலையை, சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்கிற அறிவை அடைந்து அதனால் வருகிற விடுதலையை தேவனுடைய பிள்ளைகள் அடையணும். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தழித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து, அவர்கள் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்போ 1000 வருஷத்தோட அடுத்த சாவு வந்துருமா? நவர். பிசாசு, சாத்தான், உலகம் நியாயம் தீர்க்கப்படும். அதுக்கப்புறம் வானமும் பூமியும் புதிதாக்கப்படும். புதிய எருசலேம் பூமிக்கு இறங்கி வரும். இப்ப 6வது வசனத்துக்கு வாங்க. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன? மறுபடியும் நான் உங்களுக்கு சொன்னேன். எதுனது? கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்து சபையை எடுக்க வருகிறதான வேளையில் சபை மறுரூபமாகி அவரோடு கூட சேர்க்கப்படுவதற்கு முன்பாக மரித்த பரிசுத்தர்கள் எழும்புவாரே. ஆமென். அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் யாரு? பாக்கியவானும் பரிசுத்தவானா இருந்தாதான் அவன் உயிரோட எழும்புவான். பரிசுத்தவான். தேவன் எப்படி பரிசுத்தமா இருந்தார் அதே போல ஆதாம் பரிசுத்தமா இருந்தா அவன் இழந்துட்டான். இப்ப அந்த பரிசுத்தத்தை மறுபடியும் அவன் பாக்கியவானாய் மாறி என்ன பண்றான்? பரிசுத்தவானுமாகி இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணம் என்ன? நித்திய மரணமாகி அக்கினி கடலுக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் இப்ப எந்த மரணத்தை ஜெயிக்கிறாங்க? அப்ப இவ்வளவு நேரமே எந்த மரணத்தை நீங்க ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைகிறதான வேளையில எந்த மரணத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள்? 2ஆம் மரணமாகிய நித்திய நரகமாகிய அக்னி கடல் என்கிறதான நித்திய மரணத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்த அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். நீ சாதாரணமானவன் அல்ல. நீ இந்த ஏசா கூழுக்கு ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தது போல இழந்துடாத. நீ சாதாரணமானவன் அல்ல. இந்த உலகத்தை ஆள வேண்டிய பரிசுத்தவான். ஆமென்.
பரிசுத்தவான்கள் உலகத்தை என்ன பண்ணுவாங்க? ஆளுகை செய்வார்கள். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறவங்க யாரு? 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எங்க 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கா என்ன? உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கும் உயிரோடு எழும்புகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உயிரோடு எழும்புறவன் என்ன பண்ணுவான்? அவரோடு கூட ஆளுகை செய்வான். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யாரா இருப்பான்? மணவாட்டியா இருப்பான். வித்தியாசம் இருக்கு. நீங்க ஆளுகை செய்கிறவங்களா இருக்கணுமா, மணவாட்டியா இருக்கணுமாங்கிறது வருகை தான் நிர்ணயிக்கும். உங்க வாழ்க்கை நிர்ணயிக்கும். இந்த பகல் காலத்திலே கூடி வந்திருக்கிற தேவ சபையே, சரீர மரணமாகிய நித்திரை அடைந்தாலும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறி, 2ஆம் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறி, அவரோடு கூட ஆசாரியர்களும் ஆளுநர்களுமாய் மாறி இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். மரணம் வந்தாலும் பரவாயில்லை, நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. பிழைத்தால் நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருப்பேன், மரித்தால் கிறிஸ்துவுக்குள் மரிப்பேன். சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். அந்த சத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்கு? விடுதலை ஆக்குனது மட்டுமல்ல, என்னை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றி கொண்டிருக்கிறது. முழங்கால் படியிடுவோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராயிருக்கிறீரே. உம்முடைய பரிபூர்ண சித்தம் அதந்தவரே, அதை நாங்கள் பகிர்ந்தறிந்து கொண்டோம். எங்கள் பாவத்திலிருந்து சத்தியம் எங்களை விடுதலை ஆக்குகிறது. எங்கள் சாபத்திலிருந்து எங்களை சத்தியம் விடுதலை ஆக்குகிறது. எங்கள் பலவீனத்திலிருந்து சத்தியம் எங்களை விடுதலை ஆக்குகிறது. விடுதலை ஆக்குகிறது, விடுதலை ஆக்குகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியில எங்களுடைய மரணத்திலிருந்து, ஆதாம் பாவத்திற்கு தண்டனையாக பலனாக பெற்றதான அந்த மரணத்திலிருந்து கிறிஸ்துவின் கிருபை எங்களுக்கு ஜீவனை பலனாய் தந்து ஆண்டவரே மரணத்தை ஜெயமாக மாற்றுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்கு நாங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து சத்தியத்தினால் ஒரு பொய்யும் இராது என்பதை விசுவாசித்து ஆண்டவரே அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து இயேசுவை போல மாறி கிறிஸ்துவின் சாயலிலே பூரணப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கவோ கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கவோ எங்களுக்கு கிருபை தரணும் ஆண்டவரே. வசனத்தை ஒரு செவியில கேட்டு மறு செவியில விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, இயேசுவை ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரீ அறிந்ததை போல வெறும் சுகம் கொடுக்கிறவராய் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கானானிய ஸ்திரீ அறிந்ததை போல பிசாசிலிருந்து விடுதலை ஆக்குகிறவராய் அல்ல ஆண்டவரே. திமிர்வாதக்காரன் அறிந்திருந்ததை போல ஆண்டவரே அந்த வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறவராய் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் இரட்சகராக, எங்கள் ஆண்டவராக, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக, தம்மோடு கூட வாழ எங்களுக்கு வழி கொடுக்கிறவராக, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் விருத்தி அடைவதற்கு ஹல்லேலூயா அதற்கு தகுதியுடையவர்களாய் நாங்கள் மாற, சத்தியம் எங்களுக்குள்ளாய் கொண்டு வருகிற விடுதலை அனுபவிப்பதற்கு, நாங்கள் மரித்தால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கவும் பிழைத்திருந்தால் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கவும், எப்படி ஆயினும் ஆண்டவரே உம்முடைய ரகசிய வருகையிலே தகப்பனே ஏசப்பா நீர் சீக்கிரமாய் சபையை எடுத்துக்கொள்ள வருகிறீரே. ஹல்லேலூயா. மரித்தால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறி மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற, உயிரோடு கூட இருந்தால் ஆண்டவரே மறுரூபம் அடைவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறி மரணத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராக என்று கேளுங்க. உம்முடைய கிருபையின் பலன் இன்னைக்கு என்ன நிரப்பட்டும், என் குடும்பத்தை நிரப்பட்டும் கேளுங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை நிரப்பட்டும், என் கணவனை நிரப்பட்டும், என் மனைவியை நிரப்பட்டும். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. மரணத்தை ஜெயிக்குவீங்க. மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. ஆதாம் மீறுதலினாலே மரணத்தை பலனாக தந்தான். கிறிஸ்துவின் மரணம் எனக்கு ஜீவனை பலனாய் தந்திருக்கிறது. நான் மரணம் அடைகிறவனாய் மரணம் அடைகிறவளாய் அல்ல, மண்ணோடு கூட அழிந்து போகிறவனாய் அல்ல, மரித்தாலும் உயிரோடு எழும்புகிறவனாய், பிழைத்திருந்தால் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருந்து மறுரூபம் அடைவதற்கு ஏதுவாக. ஆண்டவரே மரணத்தை குறித்து மற்றவர்கள் துக்கிக்கிறது போல நான் துக்கிக்காதபடிக்கு, எங்கள் அன்புக்குரியவர்களை நாங்கள் இழந்தாலும் நாங்களே மரித்து போனால் ஆண்டவரே சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற ஒரு ஸ்தேவானை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
மரணம் எங்களுக்கு மரணம் அல்ல, நித்திரை. அந்த நித்திரையாக்கிய மரணம் எங்களுக்கு சரீர மரணத்திலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வந்து, ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வந்து நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. மகிமையின் சரீரத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. நிர்வாணமற்ற ஒரு சரீரத்திற்கு பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றுகிறது ஆண்டவரே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.